அப்புறம் பேசணும். கால் வந்துடலாம். உட்காரலாம். உன்னுடைய சொந்தக்காரர்களால் உன்னுடைய சொத்துக்கள் நஷ்டமாக்கப்பட்டது. சொத்து பக்கம் வந்தனா அவனை வெட்டி போடுவான்டா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உங்களை நெருங்க விட மாட்டேங்காங்களாம். சட்டப்படி போனாலும் நீ இருந்தா தானடா வாங்குவ, இல்லாட்ட நீயும் வாங்க முடியாது, உன் வாரிசும் வாங்க முடியாது. அப்படி எனக்கு பண்ண தெரியும்னு உன்ட சவால் விட்டாங்க. கால் வந்துட்டுவான். அப்படியா? ஆமா, இந்த சொத்தும் வாங்கி தாரேன், உன் பிள்ளைக்கு தொழிலையும் நடத்தி தாரேன், கடன் படாம காப்பாத்தி தாரேன். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். இந்தா நல்லா இருப்பா, பாப்பா கால் வந்துட்டு வா. மகனே அருகினில் இருப்பாயடா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு அரைகுறையா வந்துட்டு வந்திருக்க. புரிஞ்சுடா கொக்கலி. மனது சாமிட்ட கொடு. சும்மாவே வந்தா எப்படி? என்னப்பா வேணும்? கண்ணை கையை பொறுத்துக்கா. இப்படி கூறடா. கண்ணை மூடுற, கண்ணை மூடிக்கா. கால் வந்துட்டு. ஏன் கையை குறுக்க சொல்றாரு சாமி? யோசிக்கியா? அப்படி கை கொடுத்து போதுக்கு தான். அப்படி இல்லை. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். நல்ல சமணம் போட்டு உட்கார். நல்லா உட்காந்துக்கா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறாய். அந்த தொழில் இப்போதைக்கு 9 மாத காலங்களாக கட்டி வச்சது மாதிரி ஆகி பணி நடக்காமல் பண தட்டுப்பாடும் வேலை ஆட்கள் தட்டுப்பாடும் ஆகி அந்த தொழிலை இயக்க முடியாத நிலையில நீ இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா? கால் வந்துட்டு. இப்போ அடமானம் வச்ச பொருளெல்லாம் திருப்ப முடியாத நிலை, இழந்த பணத்தை மீட்ட முடியாத சூழ்நிலை. மீண்டும் இந்த கம்பெனியை நல்லா நடத்தி தர முடியுமா அல்லது இதுல இருந்து வெளியேறவா அப்படிங்கிற வேதனை தாங்க முடியாம என்னைய பார்க்க வந்து. உனக்கு இப்ப என்ன செஞ்சு தந்தா நீ நல்லா இருப்ப? அண்ணனை பத்தி எனக்கு கேள்வி இல்லை. உனக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. மாறக்கூடாடா. டேய் தம்பி, மாறக்கூடாடா. வாங்க, என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணுவோம் நெஞ்சுக்குள்ள. அப்படி விடாம பிடி பார்ப்போம் மனசுக்குள்ள. இந்தா கம்பெனி மாறக்கூடாது, வெற்றி கிடைக்கும், கடன்கள் தீரும், அணைந்து ஆனந்தமாக வருவாய், நினைந்து வருவாய். கர்மசாமிக்கு ஆமா, உன் பிள்ளை எங்க இருக்கு? தாய் பராசக்தி. கால் எதுக்கு காசு கொடுத்திய? யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் உன் வீட்டு பக்கம் ஆடு மாடு சத்தம் கேட்க கிடக்கா? யாருக்குள்ளது? அப்படியா? இடையில ஒரு ஆடு சினையா இருந்துச்சா? குட்டி போட்டுருச்சா போடலையா? தள்ளிக்கிட்டு நடக்க எதிர குட்டி போட மாட்டேங்குது. அது உண்மை எதுன்னு செட் பண்ண முடியல. கால் வந்துட்டு வா. குட்டி போடும் பருவத்தில வெள்ளாடு நிக்குது. ஒரு புள்ள ஊர்வலம் போகும், ஒரு புள்ள வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கும். இந்த ரெண்டுல இருந்து மீளாம இருக்குதே, இதுக்கு காரணம் அக்கம் பக்கத்துல கொஞ்சம் பிடிக்காதவங்களா இருக்காங்களே, இது மந்திரதந்திரம் பண்ணியிருப்பாங்களா ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீ பித்தலாட்டம் பண்ணி நிறைய பேர்களை பார்த்து ஏமாந்து வேதனைப்பட்டுட்டியான். உண்மை அதுதானே?
உன் பிள்ளைகள நிலையா உட்கார வைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. இருக்கக்கூடிய தீய நேரங்கள உருவாக்கி, உனக்கு செல்வத்த தந்து உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைச்சிருந்தா போதும்ல? கால் வந்துட்டு வா. மல்லிகை என் மன்னன் மயங்க வரலாம். வா. வேற என்ன வேணும்க்கா? அந்த பணமும் கிடைக்கும், அந்த வீடும் நிறைவடையும். இந்தா, எந்த துன்பமும் இல்லாம வாழ வைக்கிறேன். பிரச்சனை வராது. வீட்டுக்கு வந்துருவான். முனியத்துறை எங்க இருக்காரு? சரி, போயிட்டு வா. நல்லா ஆயிடும். சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு தெற்க போயிருது கன்னியாகுமரி பக்கம். நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில் எல்லை கன்னியாகுமரி. எந்த ஊருடா தம்பி? வா, கால் வந்துட்டு வா. அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே. என்ன வேணும்? வேற என்ன வேணும்? சரி, காலில் விழுப்பான். அப்போ இவனை விட்டுரு அப்படிங்கிறியா? இளைய தம்பி வா. ஆம்பளைகிட்ட கொடுத்த பணம் பூரா வந்துரும்டா. பொம்பளைகிட்ட போன பணம் வராதுடா. ஆம்பளைகிட்ட கொடுத்த பூரா வாங்கி தந்துருங்க. ஒன்று, உன் சகோதரி வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும். 1 வருஷம் ஆகும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். சிவபாலன் அப்படி பேர் வச்சுக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சிவபாலன். இப்போ நீ வந்து தொழிலை புதுமைப்படுத்தணும், வேற தொழில் மாற்றணுங்கிற சிந்தனையில் நீ இருக்க. அது உனக்கு மாறிடும். தை மாதம் வரை பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சுக்கலாம். வெளிநாடு சம்மந்தமாக முடிவு எடுத்து வச்சிருக்கியா? போக வேண்டாம், செட் ஆகாது. வேற என்ன வேணும் உனக்கு? போதுங்களா? இந்தா, நான் உண்மையெல்லாம் சொல்லுவோம்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாடா? யார்ட்டையும் மாட்டிக்கிடாத. நல்லா போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கடன்களை பற்றி காட்டுவது யாருப்பா? வா. வணக்கம் மச்சான், நல்லா இருக்கேடா? வேண்டியதப்பா. சுசீந்திரா, இந்த ஊரு கண்ண மூடு. சுடமான சாமி வராரு. எங்க இருக்காரு? சிக்கம்மா வரால. தெக்க தள்ளி போன ஒரு அம்மன், வேற அம்மன் கோயில் இருக்க. யாரவா? பகவதியா? கால் வந்துட்டு. மதுனி மதுனி மச்சான் இல்லையா வீட்டுலே? வாடா தம்பி. சொந்த பந்தம்லாம் எங்க இருக்காங்க? சரி, வெறும் ரொம்ப பேச வேண்டாம். இப்போ ஒரு 3 வருஷமா அவனுக்கு பார்க்குற தொழிலெலாம் ரொம்ப நஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. உன் கூட இருக்கிறவங்களே உன்னை பற்றி கொசர் வச்சு வேலை பார்க்க விடாமல் ஆக்குறாங்க. உண்மையா? எடுப்பு நேரத்தில் ஒரு விசாரணை கேஸெல்லாம் வருங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. போயிட்டு வந்துட்டியா? போகணும்ல. போகாட்ட உன்னை மாட்டி கொண்டு போயிடுவாங்களேடா. கால் வந்துட்டு வா. வரலாம். அதனால சனி பகவானுடைய பார்வையால இந்த வேதனைகள் இருக்கு. இப்போ இந்த கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? ஒரு பாட்டு படித்தேன், மண்டையில் வச்சுக்கா. சொந்த முந்தம்னு யார்ட்டையும் பழகிறாத, மாட்டிக்கிடுவேன். கல்யாணம் ஆவணிக்கு பிறகு நடக்கும். நீ நினைச்ச பொண்ணு நடக்காது. அதான் வேற பொண்ணை கல்யாணம் முடிச்சு தரேன். நல்லா ஒரு பாட்டு பிடிச்சேன், கேட்டியா? கடல் மீன்கள் படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, நல்ல பாட்டு தெரியுமா? படிக்கிறியா? போயிட்டோம். கடல் மீன் படத்தில் என்ன பாட்டெலாம் இருக்குன்னு பாரு. இந்த சத்தம் உனக்கு கேட்கும். அண்ணாச்சி வாங்க. வணக்கம். நாகர்கோயிலா? வாங்க வாங்க. சாப்பிட்டு போடா தம்பி, பட்னியா போயிடாத. தப்பு.
நம சிவாயம். நம சிவாயம். சிவலிங்கம் எங்க இருக்கு? அது யாருடைய கோயில் அது? சரி, பக்கத்திலே இருக்கு. அதான் லிங்க தரிசனம் வருதே, அதான் கேட்டேன். என்ன உடல்நிலைக்கு என்ன ஆச்சு? ஆயுளுக்கு கண்டம் இல்லை, பயப்பட வேண்டாம். உள்ள இறப்பையில பிரச்சனை இருக்கோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உனக்கு, புரியுதா? இறப்பையில பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம், கவலைப்பட வேண்டாம், கால் விட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? வேற என்ன வேணும்? உனக்கு தொழிலை தாரேன், இழந்ததை மீண்டும் பெற முடியாது, வெற்றி அடைவார். சிவனே தஞ்சம் என்று குலதெய்வத்தை பேசாதே. கர்மசாமிக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? நாகர்கோவில் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது இது யாரு? ஃப்ரெண்டு யாரு? ஆமா, அகில லோகாதிநாதா. பேர் என்ன? கால் வந்துட்டு வாங்க. நீ நில்லு காப்பா, நீங்க கால் வந்துட்டு வாங்க. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையென்னும் செய்தாரே, எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. நீ வாய் திறக்காம இருந்தா நான் சொல்லுவேன், கம்பிக்கு வெளியில போ. நீ முதல்ல ஏன் உத்தரவு நீ சொல்லக்கூடாதுலாம். உட்காருங்க. பக்கத்துல வரணும், ரொம்ப எட்டி இருக்கக்கூடாது. இயற்கை உலகமே தூய்மையானதென்று ஏசு பகர்ந்தாரே. 3 தலைமுறைக்கு முன்னால கேன்சரால பாதிக்கப்பட்டது உன் குடும்பம். மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால், புரியுதா? ஆமா. இப்போ மனநிலைகளாலும் அறிவாலும் பாதிக்கப்பட்ட பிள்ளை உனக்கு. இது ஜென்ம பாவமா, வேற இடைப்பட்ட நிலையிலே ஏற்பட்ட ஒரு தடைகளால் ஏற்பட்டிருக்குமா, இல்ல நாங்கெல்லாம் நினைக்கிறது மாதிரி சாதாரண மனிதர்களைப் போல பில்லி சூனியம் போன்றவைகளால் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா என்ற ஒரு சிந்தனை, அவ்வளவுதான். பில்லி சூனியம் இல்லை, மந்திர தந்திரம் இல்லை, இது ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்த வினை. இந்த பாவத்தை விலக்குவதற்காக எத்தனையோ பரிவர்த்தனைகள் பூவுலகிலே உண்டு. உன்னுடைய உடலில் ரத்தத்தை அடித்து ஒரு பரிசோதனை செய்து கொள். சொல்வதில் 1000 காரணங்கள் இருக்கும். என்ன, இந்த பிள்ளையை சரியாகிருமா ஆகாதாங்கிற ஒரு விடை உங்களுக்கு உடனே தேவை. ஏன்னா எங்களுடைய பாதையை விட்டுட்டு நாங்க புதுமையா அங்க வந்து அணுகிருக்கோம். ஏனோ தானோன்னு என்னமோ சொல்றது மாதிரி சொல்லி கழிச்சு விட்டுறக்கூடாது. உண்மையான ஒரு பதில் வேணும், அது நிலையானதா இருக்கணும். நாங்க நம்பி வந்தது வந்து வேஸ்ட் இல்லை அப்படிங்கறத எங்களுக்கு உணர்த்தணும் என்பது உன் கேள்வி. உண்மையா? கால் வந்து போத்தி எங்க காணல. 3 முறை என்னைய பார்க்க வரும்பொழுது இந்த பிள்ளை சரியாயிரும். அண்ணன் யாரு? ஓ சரி. உன் பிள்ளை 3 முறை என்னைய பார்க்க வரணும், குணமாக்கி தந்துடலாம், மனநிலைகள் மாறிடும். இவளுக்கு இது நிரந்தர நோய் அல்ல, நிரந்தர நோய் அல்ல. 3 வருட காலங்கள் வரை இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மெல்ல மெல்ல தணிந்து தெளிந்த பிள்ளையாக மாறிவிடுவாள். இதுதான் உண்மை. வேற என்ன வேணும்?
நான் ரத்தத்தை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதயம் சம்பந்தமான நரம்புகளில் சில குறைபாடுகள். ஆ? ஆமா. அது ஒண்ணு. ஒரு பக்கத்து காது, மூளையியல் நரம்பியலில் ஒரு சில பிழை. அதனால இந்த டெஸ்ட்லாம் எடுத்து என்னை வந்து பாரு. சரியாக்கி. கால் வந்துட்டு வா. யாவ். டெஸ்ட் எடுத்து வந்து பார்க்க நானே டாக்டரா? சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்த்து வாடா. என்னம்மா அப்படிதானே? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வரலாம். சப்பா இப்படியெல்லாம் ஏங்கியெல்லாம் என்னைய பார்க்க கூடாது. சுறுசுறுப்பா வரணும். இந்தாம்மா வா மகளே ஓடியா. இந்தா நல்லா வா. மனம் கனிந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. புண்ணியமாயிரு. கர்மசாமிக்கு சாப்பாடெல்லாம் முடிச்சு போங்கப்பா. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? நாகர்கோவில் எல்லை திருமணம் சம்பந்தமாக யாரு கேட்டு வந்திருக்கீங்களா? யாரு திருமணம் சம்பந்தமாக? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது. வாங்க. என்ன தொழில்? சொந்தம் கொண்டாடும் போது இன்னொரு தரம் கால் பண்ணுவாங்க. விழுந்துடக்கூடாதுண்ணே. கட்டாயம் நல்லதுதான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிறுமலஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போயிருக்கியா நீ? போனது கேள்விப்பட்டிருக்கியா? அங்க என்ன ஃபேமஸ்? சிறுமலஞ்சி முருகனா சுடலமலை சாமி கோயிலா? என்னப்பா நீ எல்லாம் இன்னொரு தரம் காட்டுறோம். இரண்டாண்டு காலங்களாக உன்னுடைய பணம் தொழிலை நோக்கி நஷ்டம். இதற்கு முன்னால் நான் நினைக்கிற இடத்துல சரக்குகள் எனக்கு கிடைக்கும். ஆனா இப்போ போய் முடிஞ்சோடனே என் பேச்சுக்கு வசப்படாம அமையாம தடையில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே மீறி நான் கொண்டு வந்து போட்டுட்டோம்னா அது ரெண்டாம் தரம் ரீசேல்ஸ் ஆகாத வேதனை என் பணத்தை நஷ்டப்படுத்தி என்னைய வளர விடாம தடுத்து நிறுத்துது என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா? கால் வந்துட்டு வா. பழனிமலை முருகா வரலாம். வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய கடனை தீர்த்து தாரேன். நான் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டேன். அது ஏன் கருப்பசாமி தொடர்பு இல்லாம இந்த கேள்வியை கேட்டுட்டாரு? சிறுமணஞ்சுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஏன் என்னைய கேட்டாரு? அப்ப நீ எதுவும் கேட்டியா? நீ கேட்கல. நல்ல புரிஞ்சுக்கா. அதாவது உன்னுடைய வீடு, உன் தொழில் இரண்டும் தடையாக நிற்பதற்கு மாந்திரிகத்தால் சில செயல்கள் நடந்திருக்கு. புரியுதா? அதுக்கு சில காரணமான அடையாளங்களை நான் உன்னிடம் வந்து உணர்த்துகிறேன். உன் மேல ஒரு பிராது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருக்க கோளாறு தீர்ந்து போச்சுன்னா நீ உயர்ந்துருவ அப்படின்னு சொல்லி சில செய்திகள் உன் காதுக்கு வந்தது. அதை நான் கட் பண்ணிட்டேன். இனிமே நீ நல்லா ஆயிருவ. கால் வந்துட்டு வா. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே போய் நம்மகிட்ட இருக்கான். எப்படி எவ்வளவு கெட்டிக்காரன். இந்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் இப்ப கிடைக்கும். அசத்து வெற்றியாக்கி தரேன். தைரியமா என்னைய பார்த்துப்போ. கால் வந்துட்டு வாப்பா. எம்மா யாருடா நீ? எந்த ஊரு ஐயாவுக்கு? நாகர்கோவில். பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்காளா? நீங்க வேண்டாம், உத்தரவு நீங்க இல்ல. பொம்பளை பிள்ளை இருக்காளா? கால் வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
வாப்பா வா. நல்லா இருக்கியா? எந்த ஊர்ல இருக்க? பையன் யாரு? நாகர்கோவில்னு சொன்னோன்னு வந்துட்டீங்களே இல்லையா? இப்போ வாழுது பிள்ளைக்கு என்ன? யாருக்கு? அங்க உட்காருங்க. நீ எனக்கு நேரம் உட்கார். அந்த குழந்தைய அங்க தூக்கிடு. பண்ண முடியுமா? சாமி, நாம் படுத்திருக்கும் பொழுது ஒரு உருவம் ஒன்று என் கண்ணுக்கு தெரியுது ஐயா. தெரியுதா? என் பின்னால வருது, என் முன்னால வருது, என் உச்சில இருந்து உடம்புக்குள்ள இறங்குறது போல நடுக்கம் கொடுக்குது ஐயா. கொடுக்கா ஐயா. பதங்கால இருந்து முட்டு வரை எரிகிறது போல என் உடம்பு இடுப்புக்கு மேல குளிரடிச்சு கிளுகிழுப்பும் குழுகுழுப்பும் கூச்சம் இருக்கிறது போல இருக்கப்பா. இருக்கா? கால் வந்துவா. இது பேயால வந்ததா, செய்வன கோளாறால வந்ததா, இல்ல பிசாசால வந்ததா, என் மன பிரேமையால வந்ததா, யாரால வந்ததுன்னு எடுத்து சொல்லப்பா கருப்பசாமி. தானப்பா கதை. இது செய்வன கோளாறால வந்துச்சு. இதை தீர்த்துருவோம், நம்ம சரியாக்கிடுவோம். சரிண்ணா? வெற்றியாக்கி தரேன். இந்தா நல்லாரு, காப்பாற்றுவோம். ஒரு 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. வரேங்க. இந்தா நல்லாரு. என்ன ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்லாம் நிறைய வீட்டுக்குள்ள கிடக்கு. யாருக்குள்ளது? சாப்பிட்டு போங்க. என்ன 3:30க்கு என்னை பார்த்து போ. கர்மசாமிக்கு திரும நாராயணனுடைய திருநாமத்தையும் அடையாளத்தையும் அணிந்திருப்பது யார்? வரலாம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த புன்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானுடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். அம்மா, அவங்க பேர் என்ன? வாசுதேவனுடைய மனைவி வசந்தி. ஸ்ரீமன் நாராயணனுடைய பேர் வாசுதேவனுங்கிறவர் எம்பெருமான் நாராயணர். அந்த பேருனுடைய அர்த்தத்தை சொன்னேன். உன்னை உங்க வீட்டுக்கார பேர் வாசுதேவன் அல்ல, புரிஞ்சுக்க. இது யாரு? என்ன செய்யணும்? கல்யாணம். பாட்டு பிடிச்சன. கண்ண முடிக்கா. இவன் உடம்புக்குள்ள ஒரு சன்னியாச பெண் சன்னியாசியினுடைய ஆத்மா இவ உடம்ப தொற்று. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவளுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் கல்யாண வாழ்க்கை நம்ம வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விரக்தியும் மனோநிலைகளும் தோன்று. சில எதிர்ப்பான மனோநிலைகள் கூடும். எதிர்ப்பானா எப்படி எதிர்ப்பு தெரிய வேண்டாமா? பெற்றோர்கள் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்கன்னா கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைகள் தோன்றும். தன் மனதுக்கு சைலண்டாக பிரத்தியாரால ஒரு இடைஞ்சல் நடந்து கொண்டே இருக்கும். புரியுதா? உன் மனதுக்கு மறைமுகமாக ஒரு இடைஞ்சல் நடந்து கொண்டு இருக்கும். அது இப்போதும் அந்த உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். 3 வருஷ காலம் இந்த தடைகள் நடந்துகிட்டு இருக்கு. மூழ்காத தீர்த்தம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஜோதிடம் இல்லை, கேட்காத கலை ஞானங்கள் இல்லை. ஆனா இதுவரை எல்லாம் கேட்டோம், எல்லாம் பார்த்தோம், காரியம் மட்டும் நடக்கல. இந்த தடைக்கு விளக்கம் என்ன? இந்த பாவத்துக்கு மோட்சம் என்ன? இதுதான் உங்க அனைவருடைய கேள்வி. காரணம் சொல்லலாம். பக்கத்துல வரலாம். அந்த சன்னியாசி யாருன்னு தெரிய வேண்டாமா?
தெரியணுமா வேண்டாமா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் முன்னோராக இருந்து ஒரு பெண் கணவனை இழந்து நீண்ட காலங்களமாக தெய்வீகமானது அஸ்தமனமான ஆன்மா இவள் உடலை தொட்டிருக்கிறது. அதனுடைய விரக்தியின் தன்மை இந்த திருமணத்தை தடையாக வைக்கிறது. இவளுக்கு ஞானம் கொடுப்பதற்காக அதனுடைய எண்ணம். ஆனா அந்த பாக்கியத்தில் சில தடை. அதனால ஞானத்தையும் அடைய முடியாது, இல்லற வாழ்க்கையும் அடைய முடியாது. இப்பொழுது இவளுக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்து பின்னே ஞானத்தை கொடுப்போம் என்பது உத்தரவு. ஆனா இல்லற வாழ்க்கை 2025 முடிவதற்குள் கல்யாணம் நடக்கும். முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். ஹரி வாசுதேவன் அப்படின்னு பேர் வைக்கணும். வாசுதேவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுவாசநாதன் என்பது பொருள். வாசு என்றால் என்னது? மூச்சு. தேவன் என்றால் இறைவன், எம்பெருமான் நாராயணன், காப்பவன் என்பது பொருள். ஆனால் அந்த பெயர் வைக்கணும். திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி பக்தி மார்க்கத்தில் மனம் நிறைந்த ஒருவன் தான் இவளை மணமுடிப்பான். குடும்பம் ஒத்து வாழும். இவள் இயற்கை ஞானமும் இறை ஞானத்தையும் தான் அறிவாரையே பெற்றுக்கொள்வாள். அந்த சக்தி இவளுக்கு உண்டு. ஆவணி வரை பொறுமையாக இருந்து ஜாதகத்தை செலக்ட் நினைப்பார், எல்லாம் வெற்றியா நடக்கும். கால் சொல்லலாம். கர்பசாமிக்கு அப்போ ஒரு முறை ஏழுமலையான எப்போ பார்க்க போலாம்? வெரி குட். பார்த்து வந்துருங்க. பார்த்து வந்து அப்படி என்னைய வந்து நேராக பாருங்க. இப்போ 3:30 என்னைய பார்த்துட்டு போங்க. நாராயணான்னு சொல்லுப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெற்றிவேல் நாராயணன். வாழ்க வாழ்க வாழ்க. சாப்பிட்டு போங்க, அறவுரையா போயிடாதீங்க. கர்பசாமி என் மகனுக்கு வேலையில் ஜாயிண்ட் ஆக போகிறான், படிப்பில் ஜாயிண்ட் ஆக போகிறான், கல்வி சாலையில் ஜாயிண்ட் ஆக போகிறான். பேய் வருது, ஏன்? கால் வரலாம். கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை அது? முன்னால் வந்து நின்று இன்னொருதான் கால் வந்துட்டுவான். அங்கேயே நம்ம வீட்டுக்கார எங்கம்மா இருக்காரு? எங்க இருக்காரு? பண்ண முடியாமல்ல. அவனுடைய கல்லூரி படிப்பை நான் நிறைவேற்றி தாரேன். அந்த பொம்பளைகிட்ட இருந்து அவனை விடுதலை ஆக்கியும் தாரேன். காப்பாற்றி தந்தா போதும்ல. உன் உடல் நோயை நான் வந்து நிறுத்தி தந்துருந்தேன், கேட்டு வச்சிருந்தேன். செஞ்சிருவோம்ப்பா, போயிட்டு அந்த டைம்லாம் மாறி போச்சுடா. கால் வந்துட்டு வா. என்னடா லூசா? யார் லூசுங்க? சூசா? வாப்பா, கண்ணை முடிக்கா வந்து உட்காரு. இந்த வாரத்திலிருந்து உனக்கு தொழில் நிரம்ப வரும், வருமானம் பெருகும். மெல்ல மெல்ல உன் மகன் அந்த பொம்பளையிலிருந்து விடுதலை ஆக்கிக்கிறதேன். அந்த நேரம் வந்துக்கிட்டு இருக்குடா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இந்த ஜெயிச்சு தரேன், அதுலேருந்து நீக்கிடுவோண்டா. தைரியமா இருக்கு, வெற்றி ஆயிரும், ஆனந்தமா ஆயிரும். தைரியம். காலைல வந்துட்டுவாமா. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். உள்ள எங்க இருக்கா? கல்யாணம் முடிக்கணுமா? அவர் எங்க இருக்காரு? அடுத்த முடிவு என்ன? அவ மனத்தை பக்குவப்படுத்தி சம்மதிக்க வச்சா போதுமா? அதான் பாட்டு பிடிச்சேன். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டி ஆகணும். இவன் மறுத்தானா ஏத்துக்கிட முடியுமா? முடியாது. கால் வந்துட்டோம். ஓலையை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. காயா உன் பிள்ளை மனதாலும் குணத்தாலும் உத்தமமான குணம் படைத்தவன்.
வாழ்க்கையில் விரக்தி அடைந்து வேதனையுற்ற காரணத்தால் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு முடிவுக்கு வந்திருக்கான். நீண்ட காலம் அது நீடிக்காது. அந்த குணம் தவறு. அதனால் அவள் உள்மனதை திருத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளையை நானே கொண்டு வந்து தரேன். இந்த கையில் பணத்தை எடுத்துட்டேன். உன் கடன் 3 மாதத்தில் ஒரு பகுதி தீரும். வெற்றியாயிடும். சாப்பிட்டு போ.